ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒரு vlog போட்டிருந்தேன். அந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டோம். ஒரு நாள் தான் நாங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம். நமக்கு முக்கியமாக கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் தான் நமக்கு ஞாபகம் வரும். நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அலோவ் பண்ணலை, ஏன்னா கோவிட் இஷ்யூனால அங்கெல்லாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரெசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நாங்கள் பீச் கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பீச் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கோவிலும் இருந்தது. அதாவது அருள்மிகு தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவில் இருந்துச்சு. அந்த கோவில் வழியாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே ஆனோம். அந்த கோவில் வழியாக போயிட்டு அந்த பக்கமாக பீச் கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். நான் வந்து செகண்ட் டைம் இப்போ தான் கன்னியாகுமரிக்கு வரேன். அதாவது காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கொஞ்சம் அலை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் இல்லாமல் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் நாங்கள் வந்து திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போகலை, விவேகானந்தர் பார்க்கிட்டையும் எங்களால் போக முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் வந்தேன் கன்னியாகுமரிக்கு. இப்போவும் அவங்க வந்து அலோவ் பண்ணலை கோவிட் இஷ்யூனால். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன மந்த் போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு. இப்போ வந்து என்ன நிலவரம்னு தெரியல. இப்போ இன்னும் கோவிட்லாம் அதிகமாகிட்டதுனால இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் போன மந்த் வந்து இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌட்லாம் இல்லாமல் கடைங்களும் அவ்வளோவா இல்லாமல் தான் இருந்தது. கொஞ்சம் கடைங்க தான் இருந்துச்சு. கன்னியாகுமரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே லீபுரம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குதுன்னு எங்கள் அண்ணா சொல்லியிருந்தான். அவங்க ஏற்கனவே போயிருந்தாங்க, அதனால் என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கலக்கிற இடம் அந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனப்போ கடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்வாங்கி இருந்ததுனால நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த ஆற்று தண்ணி மிக்ஸ் ஆகுறத பார்க்கும்போது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி ரொம்ப மேலே வந்துட்டு நம்ம போன டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தப்போ ஆற்றுலேருந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போனதுனால கீழே வந்து இறங்கி போய் நிற்க முடியல. நாங்கள் மேலே அங்கே ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு குட்டியாக, அது மேலே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி நிற்காமல் தண்ணியில் நிற்க முடியாமல் அப்படியே வந்துட்டோம். ரொம்ப மேலே இருந்ததுனால தண்ணி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அதாவது ஆறு வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலந்து போகிறதோ இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து மாத்தூர் பாலம் வந்தோம். தொட்டி பாலத்துக்கு நம்ம காமராஜர் ஐயா வந்து கட்டின தொட்டி பாலம். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காலேஜில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க, டூர் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போவே வந்து இங்கேயும் எங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சரி, நான் தான் இங்கே நல்லா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொன்னேன். அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை ரொம்பவே விரும்பி பார்க்குறவங்களுக்கு, இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாலத்து மேலே நடந்து போகும்பொழுது மேலே ஃபுல்லாக சுற்றி மலையும் ஒரே மரங்களாகவும் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா சூப்பராக இயற்கையாக இருந்தது. அதுவும் அந்த பாலத்து மேலேருந்து நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கும்போது எங்கள் அப்பாக்கெல்லாம் அப்படியே தலை சுற்றிருச்சு. ஐயோ சீக்கிரம் போயிடலாம், எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு, அவ்வளோ ஹைட்டில் இருந்து வேறு பார்க்குறாரு. அதனால் சும்மா ஒரு வேறு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவருக்கு பயமே வந்துருச்சு. ஆனால் நாங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா பொறுமையாக நடந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கும் காட்டலாமே அந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேறு போகிறதுனால அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. முக்கியமாக அந்த தொட்டி பாலத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து வரவே இல்லை. எல்லாம் கீழே இருக்கிற அந்த ஆற்றுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்டெல்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல். நிறைய பேர் அப்படி தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஃபேமிலியாக நல்லா பெரிய கேங்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா அமைதியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த தொட்டி பாலத்து மேலே நடந்து போகும்போது சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லு. நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் கூட இல்லை, மழை வேறு வந்துட்டு இருந்ததுனால நாங்களே அந்த தொட்டி பாலத்து மேலே நடந்து போக முடியுமான்னு நினச்சோம். ஏன்னா மழை வேறு வந்துட்டு இருந்துச்சு. காரில் நாங்கள் போகும்போதே அந்த இடத்துக்கு ஒரே மழையாக இருந்தது. ஆனால் அங்கே போனப்போ மழை இல்லை. அதனால் நல்லா ஜாலியாக சூப்பராக சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் வேறு பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த இடத்தையும் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்னாச்சி பழம்லாம் விற்றுட்ருந்தாங்க. அங்கேயே வந்து செடியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அன்னாச்சி பழ செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருந்தாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னாச்சி பழம்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வாங்கிட்டும் போயிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்தூர் பாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் தான் அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபால்ஸ் வந்து அலோட் இல்லை, கோவிட் இஷ்யூனால் அலோவ் பண்ணலை. அதனால் நாங்கள் வந்து போகலை. சரி, அவ்வளோ தூரம் எதுக்கு போயிட்டு வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், எங்களுடைய டூர் வந்து முடிஞ்சிருச்சு. மாத்தூர் பாலம் போயிட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.
நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இயற்கையாக அழகாக இருந்தது. நாங்கள் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாத்தூர் பாலம், தொட்டி பாலம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு vlogல வந்து நம்ம அடுத்த வாரம் சண்டே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.